السلام عليكم ورحمة الله وبركاته. أحمده ونصلي على رسوله الكريم. கணிக்க மோமினே அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு நாம் நினைத்தபடி எதிர்பார்த்ததின் அடிப்படையில் 30 தராவீகை நிறைவேற்றிவிட்டு 30வது நோன்பை நாம் நோக்க இருக்கிறோம். இதற்கு அடுத்ததாக நாம் செய்ய வேண்டிய காரியங்களில் ஒன்று ஈதுல் ஃபித்ர் என்று சொல்லக்கூடிய பெருநாளுக்குண்டான தயாரிப்புகள். பெருநாளில் செய்யக்கூடிய மிக பிரதானமான காரியங்களில் ஒன்று தொழுகை. அதிலும் குறிப்பாக ஒரு காரியத்தை நாம் கண்டிப்பாக செய்தாக வேண்டும். அதுதான் ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கக்கூடிய சதகத்துல் ஃபித்ர் என்று சொல்லக்கூடிய ஏழை தர்மம். சதகத்துல் ஃபித்ர் என்றால் என்ன? சதகா என்று சொன்னால் அல்லாஹ்வின் பொருத்தத்தை நாடி செய்யக்கூடிய ஒரு தர்மம். அதற்கு சதகா என்று சொல்வார்கள். ஃபித்ர் என்று சொன்னால் கடைசி என்று பொருள், முடிவு என்று பொருள். எனவே தான் ரமலானின் இறுதியில் கடைசியில் நாம் அந்த தர்மத்தை கொடுப்பதினால் அதற்கு சதகத்துல் ஃபித்ர் என்று பெயர் வந்தது. சரி, சதகத்துல் ஃபித்ர் ஏன் கொடுக்கிறோம்? காரணம் என்ன என்று சொன்னால் 2 காரணத்தை சொல்வார்கள். ஒரு காரணம் ஹதீஸில் வருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் சொன்னார்கள், ஃபரத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சதகத்துல் ஃபித்ர், சதகத்துல் ஃபித்ரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபரலாக்கினார்கள், கட்டாய கடமையாக கொடுத்தாக வேண்டும் என்று சொன்னார்கள். சரி, இதன் நோக்கம் என்ன சொன்னால் 2 விஷயங்களை விட்டு நாம் தவிர்த்து கொள்வதற்காக வேண்டி. ரமலானுடைய காலங்களில் ஒன்று லகு, இரண்டாவது ரஃபஸ். லகு என்று சொன்னால் வீணான செயல்கள், நம்மை அறியாமல் ஏற்பட்டிருக்கலாம். ரஃபஸ் என்று சொன்னால் தேவையில்லாத வீணான பேச்சுக்கள். ரமலானுடைய மாதத்தில் நோன்பு நோட்ட நிலையில் தேவையில்லாத செயல்கள் அல்லது தேவையில்லாத பேச்சுக்கள் அதிலே நாம் ஈடுபட்டிருக்கலாம். எனவே இந்த 2ம் நாம் நோற்றிருக்கக்கூடிய அந்த நோன்பிற்கு கலங்கம் ஏற்படுத்தியிருக்கலாம். நோன்பு புரிந்ததல்ல, நோன்பிற்கு ஒரு கண்ணிய குறைவை ஏற்படுத்தியிருக்கலாம். எனவே தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குறையை நிவர்த்தி செய்வதற்கு நீங்கள் சதகத்துல் ஃபித்ரை கொடுங்கள் என்று அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது முதல் செய்தி. இரண்டாவது, அன்றைக்கு நாம் கொடுக்கக்கூடிய இந்த சதகத்துல் ஃபித்ர் என்பது ஏழைகளுடைய பசியை போக்கக்கூடியதாக இருக்கிறது. பெருமானார் 2 செய்தி ஹதீஸில் சொன்னார்கள். ஒன்று, நோன்பாளியை பரிசுத்தம் செய்கிறது. துஹ்ரத்துல் ஸாயிம். 2 செய்தி சொன்னார்கள். ஒன்று துஹ்ரத்துல் ஸாயிம், நோன்பாளியை அது பரிசுத்தப்படுத்துகிறது. இரண்டாவது துஹமத்துல் மசாகின், ஏழைகளுக்கு அது பசியை போக்குவதற்கு ஒரு உணவாக அமைகிறது. இந்த 2 காரணங்கள் இருப்பதினால் நீங்கள் சதகத்துல் ஃபித்ரை கொடுங்கள். அதை கொடுப்பதினால் ஒன்று, உங்களிடத்தில் இருக்கக்கூடிய குறைகள் நீங்கும், நீங்கள் ஏழை எளிய மக்களுடைய பசியை போக்கினீர்கள் என்ற ஒரு பெயர் கிடைக்கும். சரி, யாரின் மீது சதகத்துல் ஃபித்ர் கடமை என்று சொன்னால் அதுல ஷாஃபியாக்கள், ஹனஃபியாக்கள் 2 இமாம்களுடைய கருத்தின் அடிப்படையில் பெருநாளுடைய காலையில் தனக்கும் தன் குடும்பத்தினருக்கும் போக மேல்மிச்சமாக இருக்கக்கூடிய பணமோ அல்லது பொருளோ இருந்தால் அவர் மீது சதகத்துல் ஃபித்ர் கடமை. உதாரணத்திற்கு ஹனஃபி மத்ஹபின் அடிப்படையில் ஜகாத்தின் அளவு, ஜகாத்து கடமையாவதற்குண்டான அளவு ஒருவரிடத்தில் பணமோ அல்லது பொருளோ இருந்தால் அவர் சதகத்துல் ஃபித்ர் கொடுத்தாக வேண்டும். ஷாஃபி மத்ஹபின் அடிப்படையில்
தனக்கும் தன் குடும்பத்தினருக்கும் போக மேல் மிச்சமாக இருக்கிறது, பணமோ அல்லது பொருளோ இருந்தால் அவர் சதகத்துல் ஃபித்ர் கொடுத்தாக வேண்டும். இந்த ஜகாத், இதற்கு ஜகாத்துல் ஃபித்ர் சொல்றது ஜகாத்து தான். மற்ற ஜகாத்து, மற்ற நாட்களில் நாம் கடமையான ஜகாத்து கொடுப்போம் இல்ல, அதற்கும் இதற்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. அந்த ஜகாத்து கடமை ஆகி ஒரு வருஷம் பூர்த்தியா இருக்கணும். ஹவுலான் சொல்லுவாங்க. ஒரு வருஷம் பூர்த்தியா இருக்கணும். ஒரு வருஷம் கழிச்சு நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பொருள் அப்படியே இருந்தால் அந்த ஜகாத்து கடமை. இதற்கு, இந்த ஜகாத்திற்கு ஒரு வருஷம் பூர்த்தியாக வேண்டும் என்ற அவசிய நிபந்தனை கிடையாது. அன்றைக்கு தேவையான அளவு பொருள் இருந்தால் நாம் ஜகாத்துல் ஃபித்ர் கொடுக்கலாம் என்பது இரண்டு மத்ஹபின் அடிப்படையில் சொல்லக்கூடிய ஒரு சட்டம். சரி, ஜகாத்துல் ஃபித்ர் எப்போ நிறைவேற்ற வேண்டும்? ஜகாத்துல் ஃபித்ர் நிறைவேற்ற வேண்டிய நேரம் பெருநாள் தொழுகைக்கு முன்னால் நாம் கொடுத்தாக வேண்டும். பெருநாள் தொழுகைக்கு ஈதுகாக கொடுக்கணும் இல்லை, அதுக்கு முன்னாடி நம்ம கொடுத்துறோம். அதுக்கு தொழுகைக்கு முன்னாடி கொடுத்தால்தான் அது சதகத்துல் ஃபித்ர்ல சேரும். ஒரு கால் நீங்க தொழுகைக்கு பின்னாடி கொடுத்தீங்கன்னா மற்ற நாட்களில் கொடுக்கக்கூடிய தர்மம் இருக்குல்ல, அதுல சேர்ந்துடும். அதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். சில பேர் தொழுகைக்கு தான் கொடுக்க முடியல, தொழுகைக்கு முன்னாடி கொடுக்க முடியல, மறந்துட்டோம், தொழுகைக்கு பிறகு கொடுத்துக்கலாமே என்று சொன்னா அது எந்த தப்பும் இல்லை. ஆனால் சதகத்துல் ஃபித்ர் என்ற பேர்ல வராது, சதகா என்ற பேர்ல வந்துடும். சரி, நீங்க இப்படி ஒரு கேள்வி கேட்கலாம், பெருநாள் அன்னைக்கு மட்டும் தான் கொடுக்கணுமா இல்ல அதுக்கு முந்தின நாள் கொடுக்கலாமா என்று சொன்னால் முந்தின நாளும் கொடுக்கலாம். பெருநாளைக்கு 2 நாட்களுக்கு முன்னர் அல்லது 3 நாட்களுக்கு முன்னால் கொடுக்கலாம். ஏனென்றால் சஹாபாக்கள் கொடுத்திருக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கலாம்னு ஆமோதிச்சிருக்கிறாங்க. இப்னு உமர் ரலியல்லாஹு போன்ற சஹாபிகள், அபுதாபில வரக்கூடிய ஹதீஸ், நாங்கள் எல்லாம் பெருநாளைக்கு 1 நாளைக்கு முன்னர் 2 நாளைக்கு முன்னர் நாங்கள் சதகத்துல் ஃபித்ரை கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தோம் என்று சொன்னாங்க. சரி, ஏன் அன்றைக்கு கொடுக்கணும்னு சொன்னா அது சிறந்தது, அஃதல் என்ற அடிப்படையில் அன்றைக்கு கொடுக்கணும். சரி, யார் யார் கொடுக்கணும்? முஸ்லிம்கள் தான் கொடுக்கணும். சதகத்துல் ஃபித்ர்ங்கிறது மற்றவர்களுக்கு, முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு அது கடமை கிடையாது. முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு அது கடமை கிடையாது. முஸ்லீமானவர்கள், சுதந்திரமானவர்கள், அடிமைகள், ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள், பெரியவர்கள் அனைவரும் மீது என்ன செய்யணும்? சதகத்துல் ஃபித்ர் கொடுத்தாக வேண்டும். சரி, ஒரு வீட்டுல தான் மட்டுமா கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா தன் பொறுப்பில் இருக்கக்கூடிய மனைவி மக்களுக்கும் சேர்த்து கொடுக்கலாம். தன் பொறுப்பில் யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கும் இவர் சேர்த்து கொடுக்கலாம். தன் பொறுப்பில் இல்லாதவங்களுக்கு இவர் கொடுக்க கூடாது, அவங்க தான் கொடுத்தாங்க. இது ஒரு விஷயத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எது வரைக்கும் சொன்னா அன்று பிறக்கக்கூடிய குழந்தைக்கும் நாம் சதகத்துல் ஃபித்ர் கொடுத்தாக வேண்டும். அன்னைக்கு ஒரு குழந்தை பிறகுது, சூரியன் மறைவதற்குள்ள ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தைக்கும் சதகத்துல் ஃபித்ர் கொடுத்தாக வேண்டும். இன்னும் சொல்ல போனா நமது முன்னோர்களான நல்லடியார்களுடைய வாழ்வுல குழந்தை பிறப்பதற்கு சமீபிச்சிருச்சுன்னு சொல்லிச்சிங்களேன். குழந்தை இன்னும் ஒரு 10 நாள்ல பிறக்க போகுது, ஒரு 5 நாள்ல பிறக்க போகுது அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட குழந்தை கருவாகி 120 நாட்கள் கழிந்து விட்டால் வயிற்றில் இருந்தாலும் சரி குழந்தை பிறப்பதற்கு நெருக்கத்தில் இருக்குது. கிட்ட நாள் நெருங்கிடுச்சுன்னு சொன்னாலே அந்த குழந்தைக்கும் சதகத்துல் ஃபித்ர் கொடுக்கலாம், அனுமதி இருக்கிறது என்று பெருமக்கள் நமக்கு சொல்லி தர்றாங்க. சரி, சதகத்துல் ஃபித்ர் கொடுப்பதற்குண்டான பொருள் என்ன? ஹதீஸ்ல வந்திருக்கிறது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரிச்சம்பழம் அல்லது கோதுமை, உலர்ந்த திராட்சை, காய்ந்த திராட்சை இருக்குல்ல, அதுல ஒரு சா அப்படின்னு சொன்னாலே 1 கிலோ என்று அர்த்தம். அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு ஹனஃபி மத்ஹப்ல 1 கிலோ 633 கிராம் என்று வச்சிருக்காங்க. அந்த அளவு தான் கொடுக்கணும், அதுக்கு குறைவா நம்ம கொடுத்துடக்கூடாது. அதை விட நம்ம 1 கிலோவுக்கு மேல கொடுக்கிறோம்னா அது வேண்டுதல் அடிப்படையில் கொடுக்கலாம். ஆனா அந்த அளவு கொடுக்கிறது தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்தது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இது ஹனஃபி மத்ஹப்ல. ஷாஃபி மத்ஹபினுடைய அடிப்படையில நீங்க எந்த ஊர்ல இருக்கிறீங்களோ அந்த ஊர்ல உணவு புழக்கம் என்ன இருக்கிறதோ அந்த உணவை நீங்கள் கொடுக்கலாம். உதாரணத்துக்கு அரிசி தான் இருக்கு, பேரிச்சம்பழம் தான் இருக்கு,
திராட்சை மட்டும் தான் இருக்கு, அல்லது அதெல்லாம வேற பொருட்கள் இருந்தா அது மட்டும் தான் நீங்க கொடுக்கணும். அதெல்லாம வேற பொருள் நீங்க என்ன செய்யக்கூடாது, கொடுக்க கூடாது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்ப சொல்லப்பட்ட செய்திகளை அனைத்தையும் காதுல வாங்கி சரியான முறையிலே அமல் செய்வதற்குண்டான நற்பேற்றினை பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.